அன்னையே எங்கள் ஆரோக்கியமே, அருள்மழை பொழிபவளே, நீ வாழ்க, நீ வாழ்க, நீ வாழ்க. உருவத்தை படத்திலோ சுரூபத்திலோ வடித்து அவற்றை ஊன கண்களினால் அன்னையினுடைய இந்த திருவுருவத்தை ஆசீர்வதித்தருளும். இந்த திருவுருவத்தை தாங்கி பவனியாக செல்லுகிற எங்கள் மக்கள் எல்லோரையும் ஆசீர்வதித்தருளும். இங்கே வாழ்கின்ற தமிழ் குடும்பங்கள், அவருடைய உற்றார் உறவினர்கள் எல்லோரையும் உடைய அன்பு கரத்தினால் நீர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று உண்மை ஒன்றாடுகிறோம். இதோ இந்த ஜெபமாலைகளையும் ஆசீர்வதித்தருளும். இந்த ஜெபமாலைகள் அன்னையின் மீது எங்களுக்கு இருக்கிற பற்றும் பாசமும் வெளிப்படுத்துகின்ற அடையாளங்கள். இந்த ஜெபமாலை வைத்து ஜெபிக்கிற போதெல்லாம் உடைய அருளும் ஆற்றலும் எங்களுக்கு நிறைவாக கிடைக்கின்றன என்பதை நாங்கள் உறுதியாக நம்புகிறோம். ஆகவே இந்த வேளையில் அன்னையினுடைய இந்த திருவுருவத்தையும் திருவுருவத்தை தாங்கி நிற்கின்ற தேரையும் இந்த ஜெபமாலைகளையும் இந்த தேர் பவனிலே கலந்து கொள்கிற எங்கள் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதிக்க வேண்டும் என்று ஆண்டவரே உண்மை கொண்டாடுகிறோம். எல்லாம் ஒரு இறைவன் தந்தை மகன் ஆவியார் அன்னையின் திருவுருவத்தையும் நம் எல்லோரையும் ஆசீர்வதிப்பானாக. ஆரோக்கியமாதாவே உமது புகழ் பாடி துதித்திடுவோம், என்னாலும் பாடி துதித்திடுவோம். ஆரோக்கியமாதாவே உமது புகழ் பாடி துதித்திடுவோம், என்னாலும் பாடி துதித்திடுவோம். அலைகள் மோதிடும் கடற்கரை தன்னில் வசித்திட ஆசை வைத்தாயே, அலைகள் மோதிடும் கடற்கரை தன்னில் வசித்திட ஆசை வைத்தாயே, பலவித கலைகளும் பாரு சிறந்திட அனைவருக்கும் துணை புரிந்தாயே, அனைவருக்கும் துணை புரிந்தாயே. ஆரோக்கியமாதாவே உமது புகழ் பாடி துதித்திடுவோம், என்னாலும் பாடி துதித்திடுவோம். தேன் கமழும் சோலை சூழ்ந்து விளங்கும் வேளாங்கண்ணில் அமர்ந்தாயே, தேன் கமழும் சோலை சூழ்ந்து விளங்கும் வேளாங்கண்ணில் அமர்ந்தாயே, வானுலகும் இந்த வையகமும் அருள் ஓங்கிட எங்கும் நிறைந்தாயே, அருள் ஓங்கிட எங்கும் நிறைந்தாயே. ஆரோக்கியமாதாவே உமது புகழ் பாடி துதித்திடுவோம், என்னாலும் பாடி துதித்திடுவோம்.
அவன் தந்த மோரை பருகிக் கொண்டு அவன் குறைகளை நீக்கிட நினைத்தாயே. முடவன் தந்த மோரை பருகிக் கொண்டே அவன் குறைகளை நீக்கிட நினைத்தாயே. நடந்திட கால்களும் நோயற்றவாகும் சேசுவின் அருளால் கொடுத்தாயே. சேசுவின் அருளால் கொடுத்தாயே. ஆரோக்கியமாகவே உமது புகழ் பாடி துதித்திடுவோம், எல்லாரும் பாடி துதித்திடுவோம். ஆரோக்கியமாகவே உமது புகழ் பாடி துதித்திடுவோம், எல்லாரும் பாடி துதித்திடுவோம். பாலன் சேசுவின் பசியை போக்கவே பசும்பால் வாங்கித் தந்தாயே. பாலன் சேசுவின் பசியை போக்கவே பசும்பால் வாங்கி தந்தாயே. பாலன் சேசுவின் பசியை போக்கவே பசும்பால் வாங்கி தந்தாயே. இந்த உலகம் உள்ளவரை உண்மை வேண்டிக் கொள்ளும் அடிமைகள் வாழ்ந்திட அருள் புரிவாய், அடிமைகள் வாழ்ந்திட அருள் புரிவாய். ஆரோக்கியமாகவே உமது புகழ் பாடி துதித்திடுவோம், என்னாலும் பாடி துதித்திடுவோம். சக்தி விளங்கும் உந்தன் தரிசனம் கிடைத்தால் சஞ்சலம் யாவும் தீர்ந்திடுமே. சக்தி விளங்கும் உந்தன் தரிசனம் கிடைத்தால் சஞ்சலம் யாவும் தீர்ந்திடுமே. பக்தியுடன் உம்மை பணிந்து போற்றுபவர் வாழ்வினிலே இன்பம் நிறைந்திடுமே, வாழ்வினிலே இன்பம் நிறைந்திடுமே. ஆரோக்கியமாகவே உமது புகழ் பாடி துதித்திடுவோம், என்னாலும் பாடி துதித்திடுவோம். கவலையினால் மனம் வருந்தும் ஏழைகளின் கண்ணீரை கனிவுடன் துடைத்தாயே. கவலையினால் மனம் வருந்தும் ஏழைகளின் கண்ணீரை கனிவுடன் துடைத்தாயே. கவலையினால் மனம் வருந்தும் ஏழைகளின் கண்ணீரை கனிவுடன் துடைத்தாயே. நமது நங்களில் அன்னதானங்கள் செய்தவர் உன்னத நிலை பெற வைத்தாயே, உன்னத நிலை பெற வைத்தாயே. ஆரோக்கியமாகவே உமது புகழ் பாடி துதித்திடுவோம், என்னாலும் பாடி துதித்திடுவோம். ஆரோக்கியமாகவே உமது புகழ் பாடி துதித்திடுவோம், என்னாலும் பாடி துதித்திடுவோம். ஆயிலும் மேலாம் தாயுமே நீயே, தமிழோ திரவியமே. ஆயிலும் மேலாம் தாயுமே நீயே, தமிழோ திரவியமே. அன்பிலே அன்பிலே மாதா, தன்னலமே அற்ற மாதா. அன்பிலே அன்பிலே மாதா, தன்னலமே அற்ற மாதா. தாயினும் மேலாம் தாயுமே நீயே, தமிழோ
என்ற செயற்குழு பெரும் மகிழ்ச்சி கொள்கிறது. அன்னையின் தேர்பவனி கூட்டு திருப்பலியுடன் நடைபெறும் இவ்விழாவை சிறப்பிக்க நம் மத்தியில் வந்து இத்திருப்பலியை முன்னிட்டு நிறைவேற்றி தருகின்ற மேதக ஆயர் அவரை அன்போடு நம் கரங்களை தட்டி வரவேற்போம். மற்றும் நம்மை ஆன்மீக பாதையில் வழி நடத்தி கொண்டிருக்கின்ற அனைத்து ஸ்பிரிச்சுவல் டைரக்டர்ஸ் மற்றும் பிரீஸ்ட் ஆகியோருக்கு நம் கரங்களை தட்டி நம்ம அன்பை வெளிப்படுத்தி வரவேற்கிறோம். அருள்மிகு பெற்றவரே என்று கடவுளின் தூதரால் வாழ்த்து பெற்ற நம் ஆண்டவரின் தாய், இவரே உன் தாய் என்று நம் ஆண்டவரால் நமக்கு அருளப்பட்ட அன்பு அன்னை, நம் தமிழ் மண்ணிலே வேப்பா நகரிலே ஆரோக்கிய அன்னையாய் காட்சியளித்து அவர் மகனின் நம்பிக்கை கொண்ட அனைவருக்கும் பரிந்து பேசி ஆரோக்கியத்தையும் நல்வாழ்வையும் அளிக்கின்ற அன்பு அன்னையாக என்றென்றைக்கும் நமக்கு துணையாக இருக்கின்ற நம் அன்னைக்கு நன்றி செலுத்துகின்ற விதமாக, நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு மாட்சி செலுத்தும் விதமாகவும் அன்னைக்கு இதயபூர்வமான பிறந்தநாள் வாழ்த்துக்களை அர்ச்சனை மலர்களாக தூவி பாதங்களில் சமர்ப்பிப்போம். ஒரு பெண்ணால் அடிமைத்தன்மையும் அச்சமும் கிடைத்தன, மற்றொரு பெண்ணால் விடுதலையும் உரிமையும் கிடைத்தன. நம் மரியன்னை வானகத்தந்தையின் சிந்தனையில் வரையப்பட்ட சிறந்த ஓவியம், நம் வாழ்வில் செலுக்கப்பட வேண்டிய காவியம், சிதைக்கப்பட்ட மனித இனத்தின் பெருஞ்செல்வம், தளர்ந்து போன இதயங்களுக்கு நம்பிக்கை தருகின்ற பெரும் வெளிச்சம், கண்ணியின் மீது வந்திறங்கியது உன்னதரின் வல்லமை, தூய அன்பை சுமந்தது தாய்மை, உறவினருக்கு உதவிய எளிமை, இவர் சொல் கேட்டு குழந்தையின் தாயும் மகிழ்ந்ததே இனிமை, சிலுவை பாதையில் உடனிருந்த வலிமை, அன்னையின் பிறப்பே ஒரு புதுமை, தம் மகனை சிலுவையில் பறிகொடுத்து இம்மாநிலத்தை மீட்டெடுத்த கருணை, எல்லா தலைமுறையினருக்கும் இவள் அன்னை, எல்லா தலைமுறையினருக்கும் பேர் பெற்றவரே என்று சொல்கின்ற அன்னையை நாமும் நம் தலைமுறையில் பேர் பெற்றவரே என்று வாழ்த்துவோம். நம் உள்ளத்தில் இல்லத்தில் அவர் மகனை போற்றுவோம். இது பொதுக்காலம் ஆண்டின் 26ஆம் ஞாயிறு திருப்பலி. இன்றைய முதல் வாசகம் மனிதனின் பொறாமை பற்றி எடுத்துரைக்கிறது. மோசேயின் கூட்டத்தில் இல்லாமல் கூடாரத்தில் இருந்த இருவர் இறைவாக்கு உரைக்கின்றார்கள். மோசே தடுக்கவில்லை, மாறாக அனைவரும் இறைவாக்குனர் ஆகும்படி ஆண்டவர் தம் ஆவியை அளிப்பது எத்தனை சிறப்பு என்று அறிவிக்கிறார். அது அவரின் தாராள குணத்தை காட்டுகிறது. திருத்தூதர் யாக்கோப்பு செல்வத்தின் நிலையாமையை பற்றி தம் மடலில் விவரிக்கிறார். நாம் மனிதர்களுக்கு எதிராக செயல்படும் பொழுது இறைவனுக்கு எதிராக நாம் செயல்படுகிறோம். அநீதியால் செல்வம் சேர்க்கும் முயற்சியை எதிர்க்கிறார். இன்றைய திருப்பலியின் இறை வார்த்தைகளின் பொருள் உணர்ந்து இத்திருப்பலி கொண்டாடத்தில் பரந்த மனப்பான்மையுடன் பங்கெடுப்போம். தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இயேசுவின் அன்புக்குரிய சகோதரர்களே, சகோதரிகளே, ஆரோக்கிய அன்னையினுடைய விழாவை கொண்டாடுவதற்காக இங்கே மகிழ்ச்சியோடும் மன நிறைவோடும் ஒன்று கூடியிருக்கிற உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களையும் வணக்கத்தையும் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். அன்னையினுடைய வல்லமையுள்ள பரிந்துரையால் ஆண்டவருடைய ஆசீர்வாதங்களை நீங்கள் எல்லோரும் நிறைவாக பெற்றுக்கொள்ள வேண்டும். உங்களுடைய குடும்பங்களை இறைவன் நிறைவாய் ஆசீர்வதித்து உங்கள் குடும்பங்களிலே சந்தோஷமும் சமாதானமும் நிலைத்திருக்க ஆண்டவர் அருள் புரிய வேண்டும் என இந்த திருப்பலியை நான் ஒப்புக் கொடுக்கிறேன். இந்த திருப்பலியை நாம் தகுதியோடு ஒப்புக் கொடுக்க நம் பாவங்களை ஏற்று மனம் வருந்துவோம். இந்த திருவழிபாட்டிற்காக நடந்திருக்கிற எல்லா ஏற்பாடுகளும் நமக்காக, குறிப்பாக இந்த பாடல் புத்தகம்
இது எல்லா ஜபங்களும் இருக்கிறது, எல்லா பாடல்களும் இருக்கிறது. பாடகர் குழுவினர் யாருக்கு 1 மாத காலம் தயார் செய்திருக்கார்கள் பாடுவதற்காக, நம்ம ஜெபிப்பதில் ஈடுபாடு செய்வதற்காக. எனவே இந்த பாடல் புத்தகத்தை சோம்பேறித்தனத்தை விடுத்து கையில் எடுத்து திறந்து அந்த பாடல்களை எல்லாம் நம்முடைய ஜபமாகும். அப்பொழுதுதான் அன்னையுடைய ஆசீரும் இந்த திருப்பலினுடைய உச்சக்கட்ட புண்ணியமும் நம்முடைய குடும்பங்களை வந்து சேரும். நாம் எதிர்பார்க்கிற காலங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பார். எனவே லாஸ்ட் கிளைமேக்ஸ் மிஸ் பண்றாங்க. I know how many of us gathered in families all these months praying together devoutly, spent so much time and energy. Zoom la jomala sonnam. This is the முதல் வாசகம் எண்ணிக்கை ஆகமத்திலிருந்து வாசகம் 11வது அதிகாரம் வசனங்கள் 24 29 வரை. அவ்வாறே மோசே வெளியே சென்று மக்களிடம் ஆண்டவரின் வார்த்தைகளை கூறினார். மக்களின் மூப்பரில் 70 பேரை அழைத்து கூடாரத்தை சுற்றிலும் அவர்களை நிறுத்தி வைத்தார். பின்னர் ஆண்டவர் மேகத்திலிருந்து இறங்கி வந்து அவரோடு பேசினார். அவரில் இருந்த ஆவியில் கொஞ்சம் எடுத்து அந்த 70 மூப்பருக்கும் அளித்தார். அவை அவர்கள் மேல் இறங்கவே அவர்கள் இறைவாக்கு உரைத்தனர். அதன் பின்னர் அவர்கள் அப்படி செய்யவில்லை. 2 மனிதர் பாளையத்திலேயே தங்கிவிட்டனர். ஒருவர் பெயர் எல்தாது, மற்றவர் பெயர் மேதாது. அவர்கள் மீதும் ஆவி இறங்கியது. பதிவு செய்யப்பட்டவர்களில் இவர்களும் உண்டு. ஆனால் அவர்கள் கூடாரத்திற்கு சென்றிருக்கவில்லை. ஆகவே அவர்கள் பாளையத்திலேயே இறைவாக்குரைத்தனர். ஒரு இளைஞன் ஓடி வந்து மோசேயிடம், எல்தாதும் மேதாதும் பாளையத்தில் இறைவாக்குரைக்கின்றனர் என்று சொன்னான். உடனே தேர்ந்தெடுக்கப்பட்டோரில் ஒருவரும் மோசேயின் ஊழியரும் நூனின் மைந்தருமான போகோவா, மோசே என் தலைவரே, அவர்களை தடுத்து நிறுத்தும் என்றார். ஆனால் மோசே அவரிடம், என்னை முன்னிட்டு நீ பொறாமைப்படுகிறாயா? ஆண்டவரின் மக்கள் அனைவருமே இறைவாக்கினர் ஆகும்படி ஆண்டவர் அவர்களுக்கு தம் ஆவியை அளிப்பது எத்துணை சிறப்பு என்றார். பின் மோசேயும் இஸ்ராயேலின் மூப்பரும் பாளையத்துக்கு திரும்பினர். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. இரண்டாம் வாசகம். உங்கள் செல்வம் மக்கி போயிற்று. திருத்தூதர் யாக்கோபு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 5, திருவசனங்கள் 1 முதல் 6 வரை. செல்வர்களே, சற்று கேளுங்கள். உங்களுக்கு வரப்போகும் இழிகளை விளைத்து அலறி அழுங்கள். உங்கள் செல்வம் மக்கி போயிற்று. உங்கள் ஆடைகள் பூச்சிகளினால் அரிக்கப்பட்டு விட்டன. உங்கள் பொன்னும் வெள்ளியும் துருப்பிடித்து விட்டன. அந்த துருவே உங்களுக்கு எதிர் சான்றாக இருக்கும். அது நெருப்பு போல உங்கள் சதையை அழித்துவிடும். இந்த இறுதி நாட்களில் செல்வத்தை குவித்து வைத்திருக்கிறீர்களே, உங்கள் வயலில் அறுவடை செய்த வேலையாட்களுக்குரிய கூலியை பிரித்துக் கொண்டீர்கள். அது கூக்குரலிடுகிறது. அறுவடை செய்தவர்களின் கூக்குரல் படைகளின் ஆண்டவருடைய செவிக்கு எட்டியுள்ளது. இவ்வுலகில் ஆடம்பரமாகவும் இன்பமாகவும் வாழ்ந்தீர்கள். கொல்லப்படும் நாளுக்காக உங்கள் உள்ளங்களை ஒழுக்க வைத்தீர்கள். நேர்மையானவரை குற்றவாளி என தீர்ப்பளித்து கொலை செய்தீர்கள். ஆனால் அவர் உங்களை எதிர்த்து நிற்கவில்லை. ஆண்டவரின் அருள்வாக்கு. யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். இரண்டாம் அதிகாரம் 1 முதல் 12 முடியவுள்ள இறைவசனங்கள். 3ஆம் நாள் கலிலேயாவில் உள்ள கானாவில் திருமணம் ஒன்று நடைபெற்றது. இயேசுவின் தாயும் அங்கிருந்தார்.
இயேசுவும் அவருடைய சீடரும் அத்திருமணத்திற்கு அழைப்பு பெற்றிருந்தனர். திருமண விழாவில் திராட்சை ரசம் தீர்ந்து போகவே இயேசுவின் தாய் அவரை நோக்கி, திராட்சை ரசம் தீர்ந்து விட்டது என்றார். இயேசு அவரிடம், அம்மா, அதை பற்றி நாம் என்ன செய்ய முடியும்? எனது நேரம் இன்னும் வரவில்லையே என்றார். இயேசுவின் தாய் பணியாளரிடம், அவர் உங்களுக்கு சொல்வதெல்லாம் செய்யுங்கள் என்றார். யூதரின் தூய்மை சடங்குகளுக்கு தேவையான 6 கல் தொட்டிகள் அங்கே இருந்தன. அவை ஒவ்வொன்றும் 2-3 குடம் தண்ணீர் கொள்ளும். இயேசு அவர்களிடம், இத்தொட்டிகளில் தண்ணீர் நிரப்புங்கள் என்று கூறினார். அவர்கள் அவற்றை விளிம்பு வரை நிரப்பினார்கள். பின்பு அவர், இப்போது முன்பு பந்தி மேற்பார்வையாளரிடம் கொண்டு போங்கள் என்று அவர்களிடம் கூறினார். அவர்களும் அவ்வாறே செய்தார்கள். பந்தி மேற்பார்வையாளர் திராட்சை ரசமாய் மாறியிருந்த தண்ணீரை சுவைத்தார். அந்த ரசம் எங்கிருந்து வந்தது என்று அவருக்கு தெரியவில்லை. தண்ணீர் கொண்டு வந்த பணியாளருக்கே தெரிந்திருந்தது. ஆகையால் பந்தி மேற்பார்வையாளர் மணமகனை கூப்பிட்டு, எல்லாரும் நல்ல திராட்சை ரசத்தை முதலில் பரிமாறுவர், யாவரும் விருப்பம் போல குடித்த பின்தான் தரம் குறைந்த ரசத்தை பரிமாறுவர். நீர் நல்ல ரசத்தை இதுவரை பரிமாறாமல் ஏன் வைத்திருந்தீர் என்று கேட்டார். இதுவே இயேசு செய்த முதல் அருமடையாளம். இது கலிலேயாவில் உள்ள கானாவில் நிகழ்ந்தது. இதன் வழியாக அவர் தம் ஆட்சியை வெளிப்படுத்தினார். அவருடைய சீடரும் அவரிடம் நம்பிக்கை கொண்டனர். இதன் பிறகு அவரும் அவர் தாயும் சகோதரர்களும் அவருடைய சீடரும் கப்பர்நாகும் சென்று அங்கு சில நாட்கள் தங்கியிருந்தனர். ஆண்டவரின் அருள்வாக்கு. காலம் 26ஆம் ஞாயிறு திருப்பலியைத்தான் இன்றைக்கு நாம் கொண்டாடி இருக்க வேண்டும். உங்களுடைய கரங்களில் இருக்கிற ஜெப புத்தகத்தை நீங்கள் பார்த்தீர்கள் என்றாலும் அதில் இந்த 26ஆம் ஞாயிறுக்கான வாசகங்களும் ஜெபங்களும் தரப்பட்டிருக்கின்றன. ஆனால் இன்றைக்கு ஆரோக்கிய அன்னையினுடைய விழாவை ஒரு குடும்பமாக கொண்டாட வேண்டும் என்று நீங்கள் இங்கே ஒன்று கூடியிருக்கிறீர்கள். கேட்கா குடும்பத்தினர் எல்லோரும் இங்கே ஒன்று கூடியிருக்கிற இந்த வேளையில் அன்னை மரியாதை பற்றி ஒரு சில வார்த்தைகளை நான் சொல்லாமல் இருக்க முடியாது. ஆகவே நான் அன்னை மரியாதை பற்றிய ஒரு நற்செய்தி பகுதி, யோவான் நற்செய்தி 2ஆம் அதிகாரத்திலிருந்து ஒரு பகுதியை வாசிக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொண்டேன். அதுபோலவே இன்றைய திருப்பலி ஜபங்களும் கூட அன்னை மரியாவுக்கான ஜபங்கள், அன்னை மரியாவினுடைய திருப்பலிக்கான ஜபங்கள் என்பதை நீங்கள் கவனித்திருப்பீர்கள். எனவே நண்பு சகோதர சகோதரிகளே, இந்த அருமையான நாளில் நம்முடைய அன்னையின் பிறப்பு விழாவை, ஆரோக்கிய அன்னையின் விழாவை, வேளாங்கண்ணி மாதாவினுடைய பெருவிழாவை இங்கே இந்த பகுதியிலே வாழ்கிற நாம் எல்லோரும் ஒன்று கூடி கொண்டாடி கொண்டிருக்கிறோம். ஆகவே இந்த வேளையில் அன்னையை பற்றி ஒரு சில வார்த்தைகளை உங்களோடு பகிர்ந்து கொள்ள நான் விரும்புகிறேன். நண்பர்களே, ஆண்டவர் இயேசுவினுடைய பணி வாழ்வின் தனித்தன்மை என்னவென்றால், மக்கள் மீது அவர் கொண்டிருந்த அலாதியான அன்பும் பரிவும் இரக்கமும் தான். The uniqueness of the life and ministry of Jesus consisted in his love, in his extraordinary love for the people. ஆனந்தக்குரியவர்களே, மக்கள் மீது ஒரு அலாதியான அன்பு ஆண்டவருக்கு இருந்தது. அதிலும் குறிப்பாக ஏழை எளிய மக்கள், சமுதாயத்தில் அடிமட்டத்தில் இருக்கிற மக்கள், ஏதோ காரணங்களுக்காக சமுதாயத்தினுடைய விளிம்புகளுக்கு தள்ளப்படுகிற மக்கள்,
இந்த மக்கள் மீது ஆண்டவர் இயேசு தனிப்பட்ட அன்பை பொழிவதை நாம் காணுகிறோம். இந்த அன்பும் அக்கறையும் மனித நேயமும் தான் மற்ற சமய தலைவர்கள், சமுதாய தலைவர்களிடமிருந்து ஆண்டவர் இயேசுவை பிரித்து காட்டியது என்று நான் நினைக்கிறேன். மற்ற தலைவர்கள் எல்லாம் எட்டி நின்று வேடிக்கை பார்த்தவர்கள். மக்களோடு மக்களாக அவர்கள் இணைந்து கொள்ளவில்லை. நாங்கள் ஒரு புறம் இருக்கிறோம், நீங்கள் ஒரு புறம் இருங்கள், எங்களுக்கும் உங்களுக்கும் ஒரு இடைவெளி இருக்கட்டும் என்றுதான் தலைவர்கள் நினைத்தார். சமய தலைவர்களும் அப்படித்தான், சமுதாய தலைவர்களும் அப்படித்தான். ஆனால் ஆண்டவர் இயேசு மட்டும்தான் மக்கள் எங்கே வாழ்கிறார்களோ அங்கே இறங்கி சென்று அவர்களுடைய பிரச்சனைகள் என்ன, அவர்களுடைய துன்பங்கள் என்ன, துயரங்கள் என்ன, அவர்கள் ஏன் கண்ணீர் வடிக்கிறார்கள், அந்த கண்ணீருக்கு காரணம் என்ன என்பதையெல்லாம் தெரிந்து கொண்டு அந்த மக்கள் மனித மாண்போடு தலைநிமிர்ந்து வாழ வேண்டும் என்று தன்னை அர்ப்பணித்துக் கொண்டார். நாம் அன்புக்குரியவர்கள், இதைத்தான் நற்செய்தி கம்பேஷன் என்று சொல்கிறது. When Jesus saw the crowds, he had compassion for them because they were like sheep without a shepherd. ஆயிரமில்லா ஆடுகளைப் போல அலைந்து திரிந்து தவித்து கிடந்த மக்கள் மீது ஆண்டவர் பரிவு கொள்கிறார், அக்கறை காட்டுகின்றார். இதுதான் அவருடைய பணிவாளர்களுடைய தனித்தன்மை. அன்புக்குரியவர்களே, இந்த அன்பும் அக்கறையும் பரிவும் பாசமும் மனித நேயமும் அன்னை மரியாதையிடத்தில் இருப்பதையும் நாம் காணுகிறோம். அன்னை மரியாதையின் வழியில்தான் இந்த பாசம் என்னும் பாடத்தை ஆண்டவர் கற்றுக்கொண்டார் என்று சொன்னால் அது மிகையாகாது, அது தவறாகாது. அதைத்தான் இன்றைய நற்செய்தி நமக்கு தெள்ளத் தெளிவாக எடுத்து இயம்புகிறது. ஒரு குடும்பம் திருமணம் நிகழ்கிறது. அந்த திருமணத்தில் அவர்களுக்கு ஒரு தலைகுனிவு ஏற்படுகிறது, ரசம் தீர்ந்து போகிறது. நம்முடைய வீட்டு திருமணங்களிலே ஒரு சாம்பார் தீர்ந்து போய்விட்டால், ரசம் இல்லை என்று சொன்னால் எப்படி ஒரு அவமானமோ ஒரு கேவலமோ, அப்படி யூத சம்பிரதாயப்படி அவர்களுடைய விருந்துகளிலே திராட்சை ரசம் இருக்க வேண்டும். திராட்சை ரசம் இல்லை என்றால் அவர்களுக்கு ஒரு பெருத்த அவமானம். ஆகவே இப்படி ரசம் தீர்ந்து போய் அவமானப்பட்டு கிடக்கிற இந்த குடும்பத்திற்கு உதவி செய்ய வேண்டும் என்று அங்கிருக்கிற யாரும் நினைக்கவில்லை. எத்தனையோ பேர் அந்த திருமண வைபவத்திற்கு வந்திருந்தார். ஆனால் யாருக்கும் இப்படி ஒரு கஷ்டம் அவர்களுக்கு நேர்ந்திருக்கிறது, அவர்களுக்கு எப்படியாவது நாம் உதவி செய்ய வேண்டும் என்ற எண்ணம் வரவில்லை. ஆனால் அன்னை மரியாவுக்கு அந்த எண்ணம் வந்தது. ஏனென்றால் அதுதான் அவருடைய இயல்பு. துன்பப்படுபவர்களை கண்டால் அவருடைய துன்பத்தை போக்க நான் என்ன செய்ய முடியும் என்பதுதான் அன்னை மரியாவுடைய உள்ளத்திலே எழுகின்ற எண்ணம். அதுதான் அன்றைக்கும் இன்றைக்கும் அன்னை மரியா செய்து கொண்டிருக்கிறார். அன்பார்ந்தவர்களே, அன்னை மரியாதை நாடி செல்லுகிற யாராக இருந்தாலும் சரி, எந்த மதத்தை சார்ந்தவர்களாக இருந்தாலும், அவர் கடவுளை நம்பாதவர்களாக இருந்தாலும் கூட அன்னை மரியாதை நாடி செல்கிறவர்கள் கேட்கின்ற வரங்களை பெற்றுச் செல்லுகிறார்கள். என்றால் இரக்கம், பரிவு, பாசம், அக்கறை, இதுதான் அன்னை மரியாவுடைய இயல்பு. எனவே அன்புக்குரியவர்களே, அப்படிப்பட்ட பாசம், பரிவு, அன்பு, மனித நேயம் இன்றைக்கு நமக்கும் வேண்டும் என்பதைத்தான் இந்த விழாவிலே, தன்னுடைய விழாவிலே நமக்கு செய்தியாக அன்னை மரியாள் தருகிறார் என்று நான் எண்ணுகிறேன்.
அன்னை மரியாதை நாம் போற்றி பாடலாம், அவருக்காக தேர்ந்தெடுக்கலாம். ஏராளமான அழகான பாடல்கள் அன்னை மரியாதை பற்றி பாடலாம். ஆனால் இதுவெல்லாம் அன்னை மரியாதை திருப்திப்படுத்தார், மகிழ்ச்சிப்படுத்தார். எது அன்னை மரியாதைக்கு மகிழ்ச்சி கொடுக்கும்? அன்னை மரியாதை போலவே நாமும் அடுத்தவர்கள் மீது அன்பு காட்டும் போது, ஏழை எளியவர்களை வாழ வைக்கும் போது அன்னை மரியா மகிழ்ச்சி அடைவார், பெருமைப்படுவார். அதைத்தான் இன்றைக்கு நான் உங்களோடு பகிர்ந்து கொண்டு விரும்புகிறேன். அன்புக்குரியவர்களே, பகிர்தல் ஒரு கிறிஸ்துவ பண்பு. இந்த முதல் வாசகத்திலே கூட நாம் கேட்டோம், மோசே ஆண்டவர் தனக்கு கொடுத்திருந்த ஆவியை 70 பேரோடு பகிர்ந்து கொள்கிறார். இது எனக்கு மட்டும்தான் தரப்பட்டது, இதை நான் யாரோடும் பகிர்ந்து கொள்ள மாட்டேன் என்று அவர் சுயநலத்தோடு சொல்லவில்லை. பகிர்ந்து கொள்கிறேன். பகிர்ந்து கொள்வது இந்த சமுதாயத்துக்கு நன்மையாக இருக்கிறது, இந்த கம்யூனிட்டிக்கு நன்மையாக இருக்கிறது. ஆகவே பகிர்ந்து கொள்கிறேன். மோசேயனுடைய எடுத்துக்காட்டு. இன்றைய 2வது வாசகத்தில் நமக்கு என்ன சொல்லப்படுகிறது? ஆண்டவர் நமக்கு செல்வத்தை வழங்குவது நாம் தனி ஆட்களாக இன்புற்றிருப்பதற்கு அல்ல, மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்வதற்காக. குறிப்பாக ஏழை எளிய மக்களோடு நம்முடைய செல்வத்தை பகிர்ந்து கொள்ளுகிற போது, சமுதாயத்தில் அடிமட்டத்தில் இருக்கிற மக்கள் தலைநிமிர்ந்து வாழ வேண்டும், அவர்கள் வாழ்க்கையிலே முன்னேற வேண்டும் என்பதற்காக எனக்கு இருப்பதை நான் பகிர்ந்து கொள்ளுகிற போதுதான் அன்புக்குரியவர்களே நம்முடைய கிறிஸ்துவ வாழ்வு அர்த்தமுள்ளதாகிறது. ஆகவே இந்த அக்கறை என்பது இன்றைக்கு நம் அனைவருக்கும் வேண்டும் என்பதைத்தான் அன்னை மரியா இன்றைக்கு நமக்கு எடுத்து சொல்லுகிறார். இதை நம்முடைய மனத்தின் ஆழத்தில் பசுமரத்து ஆணை போல நான் பதிய வைக்க வேண்டும். ஆனால் இன்றைக்கு என்ன நடக்கிறது? சமுதாயத்தில் என்ன நடக்கிறது? அடுத்தவர்கள் மீது அக்கறை இல்லாத மனிதர்களைத்தான் நாம் பார்க்கிறோம். நம்முடைய திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் மிக தெளிவாக அழுத்தமாக சொல்லுகிறார், இன்றைக்கு நம்முடைய மக்கள், இந்த சமுதாயம் ஒரு அழிவு கலாச்சாரத்தை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறது. அது என்ன அழிவு கலாச்சாரம்? A culture of indifference. A culture of indifference. என் சகோதரனுக்கு என்ன நடந்திருக்கிறது? எனக்கு கவலை இல்லை. என் சகோதரி ஏன் அழுது கொண்டிருக்கிறாள்? யாருக்கு நஷ்டம்? நான் ஏன் கவலைப்பட வேண்டும்? ஆகவே என்னுடைய சகோதரனுக்கும் சகோதரிக்கும் என்ன நேரிடுகிறது என்பதை பற்றி கவலைப்படாத மக்களைத்தான் இன்றைக்கு நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆகவே கண்டுகொள்ளாத கலாச்சாரம், பாராமுக கலாச்சாரம், கல்ச்சர் ஆஃப் இன்டிஃபரன்ஸ். ஆகவே இந்த கலாச்சாரத்திற்கு ஒரு மாற்று கலாச்சாரம் தேவை என்பதை நம்முடைய திருத்தந்தையோடு குறிப்பிடுகிறார். We need a counter culture. என்ன கல்ச்சர்? We need a culture of love, a culture of mercy, a culture of compassion, a culture of service. அதுதான் இன்றைக்கு தேவை. அதுதான் இன்றைக்கு சமுதாயத்தை வாழ வைக்கும் என்று நம்முடைய திருத்தந்தையோடு குறிப்பிடுகிறார். ஆகவே என் அன்பு சகோதரர்களே, சகோதரிகளே, அன்னையினுடைய விழாவை கொண்டாடி கூடி வந்திருக்கிற உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஜெபங்களை உங்களுக்கு நான் பிடித்தாக்கிக் கொள்கிறேன். அதே வேளையிலே அன்னை மரியாள் இன்றைக்கு நமக்கு தருகிற இந்த பாடத்தை நாம் ஏற்றுக்கொள்வோம். அவர் நமக்கு கொடுக்கிற இந்த அழைப்பை நாம் ஏற்றுக்கொள்வோம். நாம் மனிதர்களாக வாழ வேண்டும் என்றால் அடுத்தவர்கள் மீது அக்கறை கொண்டு அவர்களை வாழ வைப்போம். நான் எத்தனை நாட்கள் வாழ்ந்திருக்கிறேன் என்பது முக்கியம் அல்ல, நான் எத்தனை பேரை வாழ வைத்திருக்கிறேன் என்பதுதான் முக்கியம் என்று ஒரு அறிஞர் சொன்னார். ஆகவே நான் எத்தனை பேருக்கு உதவி செய்ய போகிறேன், எத்தனை பேர் கண்ணீரை துடைக்கப் போகிறேன், எத்தனை பேர் சுமைகளை நான் தூக்கப் போகிறேன், எத்தனை பேருக்கு வாழ்க்கையில விளக்கேற்றி வைக்கப் போகிறேன்.
அந்த கேள்வி இன்றைக்கு நாம் ஒவ்வொருவரும் கேட்போம். அன்னை மரியாதை போல நாம் வாழ்வோம். அப்பொழுது நிச்சயமாய் இந்த சமுதாயம் ஒரு உன்னதமான சமுதாயமாய் மாறும். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். God bless you. எங்களை வழிநடத்தும் தந்தையே, எங்களுக்கு செய்து வருகின்ற சகல நன்மைகளையும் நன்றியோடு நினைவு கூறுகின்றோம். எங்களையும் எங்கள் பெற்றோர்கள், பிள்ளைகள், உறவினர், நண்பர்கள் அனைவரையும், குறிப்பாக நோயினால் அவதிப்படும் அனைவரையும் உமது ஆவியின் வரங்களால் அவர்களை நிரப்பி சோதனைகளில் பலமாக இருந்து வளமான வாழ்க்கையை அளித்து ஆசீர்வதிக்க இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எம்மை பராமரிக்கும் தகப்பனே, நாட்டை ஆளும் தலைவர்கள் சுயநலன் பாராது மக்கள் நலனில் அக்கறை கொண்டு அனைவரும் ஒன்றிணைந்து வாழ தேவையான திட்டங்களையும் வேலைவாய்ப்புள்ள சிறந்த செயல் திட்டங்களை பயனுள்ள வகையில் நிறைவேற்றவும் வரமருள வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். இரக்கத்தின் வடிவே இறைவா, எங்கள் குடும்பங்களில் மருத்துவர்களுக்கும் உத்திரைக்கிற ஸ்தலத்தில் வேதனைப்படும் ஆன்மாக்களுக்கும் யாரும் நினையாத மறந்து போன ஆத்மாக்களுக்கும் நித்திய இளைப்பாற்றி தந்தரல வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எங்கள் அன்பு தந்தையே இறைவா, எங்கள் பரிசுத்த திருத்தந்தை பிரான்சிஸ், ஆயர்கள், குருக்கள், கன்னியர்கள், துறவர்த்தார் ஆகிய அனைவரும் நல்லாயனாம் இயேசுவை பின்பற்றி நீதியின் கருவிகளாகவும் அன்பின் வழிகாட்டிகளாகவும் வாழ வரம் அல்ல வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். அன்புக்குரியவர்களே, இந்த திருப்பலியை நம்முடைய ஒவ்வொரு தனிப்பட்ட கருத்துக்களுக்காக ஒப்புக் கொடுப்போம். குறிப்பாக பிறந்த நாட்களை கொண்டாடுகின்ற ஆலன் சேவியர், ஆல்ட்ரின், ஜிசெல் ஆண்ட்ரின், ஆருத்ரா ஜோசப், ஜோசப், தாமஸ், கோஷி, சரண்யா ஜெரின், Tavor Prashant, Roy Zanto, Sherwin Paul, Jeffrey Dominic, Zach Benedict, Derek Dominic, Marlon Lewis, Diana Johnson இவர்களுக்காகவும் திருமண நினைவு நாட்களை கொண்டாடுகிற அலெக்ஸ் அண்ட் கிரேசி, ஆரிக் ராஜ் அண்ட் ரீனா, பிரேம் குமார் அண்ட் அனிதா, ஜார்ஜ் அண்ட் ஷீலா, பிரியா அண்ட் ஜெரால் இவர்களுக்காகவும் இறைவனில் மறித்த ஆன்மாக்கள் கேத்ரின், பி.எஸ். சௌரிராஜ், ஆந்தனி சாமி, விஜயா பெர்னாண்டோ, ஜே அமலன், மேனுவல் தினகரன், மேரி நேதன், மல்லிகா, அவுரலியஸ், மெர்லின் டேவிட் இவர்களுக்காகவும் மேலும் திருப்பலி நடித்திருப்பில் இவர் கொடுக்குற ஆரோக்கிய செல்வம் அண்ட் ஃபேமிலி, பிரேம்குமார் அண்ட் அனிதா ஃபேமிலி, மைக்கேல் ஜெரின் அண்ட் ஃபேமிலி, நவீன் குமார் ஃபேமிலி, சிறப்பு கருத்துகளுக்கு நன்றி சொல்கின்ற கேட்கா குடும்பங்கள் மற்றும் ஸ்டூடெண்ட்ஸ் காலேஜ் நம்முடைய கேட்கா மாணவர்கள் பள்ளிக்கு தயாராக அவர்களுக்காகவும் சிறப்பாக திருப்பதி போடு செவிப்போம்.
கவர்ந்த தெய்வம் என் உறவாய் வந்த தெய்வம் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். அவரை நாம் அழைப்பது என்பது நம்முடைய திட்டத்தில் இல்லை. ஆனால் இன்றைய திருப்பலியை நமக்காக நிறைவேற்ற நமக்கு கிடைத்திருப்பது மிகப்பெரிய பாக்கியம். நான் திருப்பலி முன்னுரையில் சொன்னது போல ஆயர் அவர்கள் தன்னுடைய ஆயர் திருநிலை பாட்டில் 22 ஆண்டுகளை நிறைவு செய்கிறார். 22 ஆண்டுகள் ஆயர் திருநிலை. அது மட்டும் கிடையாது, செங்கல்பட்டு மறை மாவட்டத்தினுடைய முதல் ஆயர். ஒரு மறை மாவட்டத்தை கட்டி ஒரு மறை மாவட்டத்தை வழிநடத்துவது என்பது ஒன்று. ஆனால் புதியதாக ஒரு மறை மாவட்டத்தை கட்டி எழுப்புவது என்பது எவ்வளவு பெரிய காரியம். ஈஸியா நாம் எங்கேயோ உட்கார்ந்துட்டு ஒரு கல்லூரி போயிடுவோம். ஆனால் 22 ஆண்டு காலம் ஒரு மறை மாவட்டத்தை கட்டி உருவாக்குவது என்பது எல்லா வழிகளிலும், ஆன்மீகம், பொருளாதாரம் என்று பல வழிகளில் ஒரு மறை மாவட்டத்தை உருவாக்குவது அவ்வளவு எளிதான காரியம் அல்ல. 22 ஆண்டு காலம் செங்கல்பட்டு மறை மாவட்டத்தை உருவாக்கி, ஒரு செங்கல்பட்டு மறை மாவட்டத்தில் 2 பெரிய பேராலயங்கள். ஒன்று நேஷனல் ஷ்ரைன், என்னது உனது தோமையார் சென்ட் தாமஸ் மவுண்ட் சொல்றோம் இல்லையா, சென்ட் தாமஸ் மவுண்ட் தோமையார் நம்முடைய மண்ணுக்கு வந்து கொலை செய்யப்பட்ட அந்த மலை செங்கல்பட்டு மறை மாவட்டத்தில் இருக்கிறது. ரொம்ப பிரசித்தி பெற்ற ஒரு ஆலயம். அதே போல இன்னொன்று அன்னை மரியாளுக்கான ஒரு ஆலயம். என்னது? அச்சிறுபாக்கா. இன்னைக்கு அச்சிறுபாக்க செங்கல்பட்டு மறை மாவட்டம் அந்த மலையை எவ்வளவு அற்புதமான ஆசி நிறைந்த மலையாக, ஆண்டவருடைய சீயோன் மலை போல மக்கள் எல்லாம் திரண்டு செல்கின்ற ஒரு மலையாக மாறியதை பார்த்து அருகாமையில் இருக்கிற அந்த மலை இப்பொழுது சிவசிவா என்று மிகவும் அதையும் பெருமளவில் அதை பிரசித்தி பெறுவதற்காக நிறைய ஏற்பாடு நடந்து கொண்டிருக்கிறது. நமக்கு போட்டியாக அது எவ்வளவு பெரிய ஒரு போட்டி. அந்த அளவுக்கு மறை மாவட்டத்தை ஆன்மீகமாக வழிநடத்தி சென்று கொண்டிருக்கிறார் என்பதில் சித்தரம் ஐயன். எனவே இந்த நாளில் நம்முடைய ஆயர் அவர்கள் நம்மோடு இருப்பது பெரும் மகிழ்ச்சி. ஆயர் பற்றி எனக்கு நான் அவ்வளவு ஆயர் அவர்களோடு ரொம்ப நெருங்கிய பழக்கம் இல்லை. ஆனால் ஆயரை நான் தூரத்தில் இருந்து மிகவும் ரசித்திருக்கிறேன். ஏன்னால் ஆயர் அவர்கள் என்னுடைய சதேசிய சபையில் விரும்பியிருக்கிறார். நான் இறையில் படித்துக் கொண்டிருந்த பொழுது ஆயர் அவர்கள் அடிக்கடி வருவார்கள் விருப்பம் நிறைவேற்றுவார்கள். நான் சென்னையிலே பல ஆண்டுகள் இருந்து அவரை நான் தூரத்தில் இருந்து பார்த்து ரசித்துக் கொண்டிருக்கிறேன். ஆயர் பற்றி சொல்ல வேண்டும், மிக சிம்பிளாக அவரை வெளியிருந்து பார்க்கும் பொழுது நான் அறிந்து கொண்டது 2. ஒன்று, man of high simplicity. Man of high simplicity. எளிமையின் உச்சக்கட்டம். எளிமையின் உச்சக்கட்டம் பார்த்தாவே தெரியும்.
அதனால நம்ம கேட்காத ஒரு தெய்வம் இருக்கிறாருன்னா அதான் அது ஒரு அடையாளம். கூட்டவர்களாக ஆரம்பிக்கிறது எளிமையின் உச்சக்கட்டம். ரெண்டாவது வெரி 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 ஹியூமேன், மனிதாபிமானம் இருக்கிறது. எங்க போனாலும் அவன் பேசுறது மனித மாண்பு, மனித உரிமை, மனித நேயம். இன்னைக்கு மாணவர்கள் அதுதான் கரெக்டாக வாசம் அதுக்கு என்ன மாதிரி அமைஞ்சிருச்சு. செங்கல்பட்டு மறை மாவட்டத்தில் நம்முடைய ஆயர்களுக்கு பொன்னாடை, நம்முடைய மண்ணின் வழியில் பொன்னாடை போட்டி அவரை கௌரவிக்க அன்போடு அழைக்கிறேன். அதுக்குள்ள இன்னொரு ஒரு வணக்கம். இன்றைய நாளும் நமக்கு தலைமையேற்று நடத்திய ஆயிரத்தி செலுத்தணும். அடுத்து நிறைய ஃபாதர்ஸ் வந்துருக்காங்க, ஒரு 7 ஃபாதர்ஸ் வந்துருக்காங்க. ஸோ அவங்களுக்கு ஒரு சின்ன சரி Father Russell, Father Russell, நன்றி. அவருக்கு ஆஷ்மன் தலைவர் கொண்டாடப்பட்டது. அடுத்து பின்னோக்கி உங்களுக்கு தெரியும், நம்ம நிறைய போதும். அவருக்கு வைஸ் பிரசிடென்ட் ரெய்மன் கொண்டாந்து கொடுத்தார். அவருக்கு நம்ம அனைவரும் சார்பாக பால்டிமோர் எம்பிஏ தலைவர் ஜஸ்டின் ஜோசப் லிட்டர்ஜிக்கல் தலைவர் ஜான்சன் வந்து தெரியும். அவருக்கு நம்ம கெய்டஸ்பர்கருக்கு தலைவர் செல்வம் போராட்டம். அடுத்து பென்சன் நம்ம டெனாவெண்ட் இருக்காரு. இஸ் ஃப்ரம் டெனாவெண்ட். ஸோ நம்ம எல்லாரும் சார்பாக அப்புறம் பால்ராஜ் இஸ் ஆல்சோ ஃப்ரம் செக்கல் சொன்னோம். பால்ராஜுக்கு எலிகல் சிட்டி வீரத்துறை ஜோஸ்பின் கொண்டாடுறோம்.
brought Timothy as well as he will be taking a bishop to Washington. So we honor him with the Punane. ஸோ கழிப்பாயிடுச்சு. அதனால் குயிக்காக எல்லாத்துக்கும் நன்றி. பயன் மாஸ்டர், சுரேஷ்ஜி, மற்ற எல்லா தொழில்களுக்கும் நன்றி. நிறைய பேர் வெளியூரில் நடந்திருக்கீங்க, நியூஜெர்சி, பிரியா, ஸோ எல்லாத்துக்கும் நன்றி. சந்திப்போம். திருப்பணி முடிஞ்சதுக்கப்புறம் டின்னர் ஸ்டார்ட் பண்ணுறோம். எல்லாத்துக்கும் ஆர்டர் பண்ணுறோம். மதுமேரி யூஸ் பண்ணுறோம். ஸோ we'll see. Okay, thank you very much. ஒன்றுடைய சிறப்பாசிரியர் பெற தலைவணங்கி கொண்டாடுவோம். புனித கன்னிமரியாவின் தாய்மை பேச்சின் வழியாக மனித இனத்தை கனிவிறக்கத்துடன் மீட்க திருவுளம் கொண்ட இறைவன் நமது ஆசியால் உங்களை வளப்படுத்த திருவுளம் கொள்வாராக. அன்னை வழியாக வாழ்வின் காரணரை அடைய தகுதி பெற்ற நீங்கள் அவருடைய பாதுகாவலை என்றும் என்றும் உணர்வீர்களாக. இன்று இறைப்பற்றுதலோடு அன்னையினுடைய விழாவை கொண்டாட கூடியிருக்கும் நீங்கள் அருள் வாழ்வின் மகிழ்ச்சி, விண்ணக பரிசுகள் ஆகியவற்றின் கொடைகளை உங்களோடு எடுத்து செல்வீர்களாக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியாரின் ஆசி